எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்பதற்கு இது வேறு ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. இங்கே நம்முடைய இளைஞரணி செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பொறுத்த வரையில் அப்பொழுதிலிருந்து அரசியலிலே ஈடுபட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருபவர். அந்த அடிப்படையில்தான் நேற்றைக்கு தஞ்சையிலே கூட அவர் சுதந்திரமாக பேசிய கருத்துக்களை பேச்சுகளுக்காக அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வேண்டுமானால் பேசியது தவறு என்று நினைத்தால் வழக்கு வேண்டுமானால் போடலாமே தவிர கைது என்பதெல்லாம் மிக கொடுமையான ஒன்று. எனக்கும் கடந்த காலங்களிலே இது போன்ற நிகழ்வுகளால் நடைபெற்றிருப்பது என்னுடைய நினைவிற்கு இப்பொழுது வருகிறது. அந்த அடிப்படையில்தான் மிகு உதயநிதி அவர்கள் நிச்சயமாக இது போன்ற வழக்குகளுக்கெல்லாம் கண்டு அஞ்சுபவர் அல்ல. அவர் எதையும் சமாளிக்கும் திறமை பெற்றவர், கொள்கை பிடிப்பு உள்ளவர். ஆகவே அவர் இதை உரிய வகையிலே சந்திப்பார். இதற்கு தளபதி அவரும் இது போன்ற பல்வேறு பொய் வழக்குகளை எல்லாம் சந்தித்து இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற பலர் இது போன்ற வழக்குகளை எல்லாம் சந்தித்தவர்கள்தான். அதே நடைமுறையை இன்று ஆட்சியிலே இருக்கிற தவேகாவும் பின்பற்றுவது மிகவும் கண்டனத்திற்குரியது. எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்பதற்கு இது வேறு ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. இங்கே நம்முடைய இளைஞரணி செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பொறுத்த வரையில் அப்பொழுதிலிருந்து அரசியலிலே ஈடுபட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருபவர். அந்த அடிப்படையில்தான் நேற்றைக்கு தஞ்சையிலே கூட அவர் சுதந்திரமாக பேசிய கருத்துக்களை பேச்சுகளுக்காக அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வேண்டுமானால் பேசியது தவறு என்று நினைத்தால் வழக்கு வேண்டுமானால் போடலாமே தவிர கைது என்பதெல்லாம் மிக கொடுமையான ஒன்று. எனக்கும் கடந்த காலங்களிலே இது போன்ற நிகழ்வுகளால் நடைபெற்றிருப்பது என்னுடைய நினைவிற்கு இப்பொழுது வருகிறது. அந்த அடிப்படையில்தான் மிகு உதயநிதி அவர்கள் நிச்சயமாக இது போன்ற வழக்குகளுக்கெல்லாம் கண்டு அஞ்சுபவர் அல்ல. அவர் எதையும் சமாளிக்கும் திறமை பெற்றவர், கொள்கை பிடிப்பு உள்ளவர். ஆகவே அவர் இதை உரிய வகையிலே சந்திப்பார். இதற்கு தளபதி அவரும் இது போன்ற பல்வேறு பொய் வழக்குகளை எல்லாம் சந்தித்து இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற பலர் இது போன்ற வழக்குகளை எல்லாம் சந்தித்தவர்கள்தான். அதே நடைமுறையை இன்று ஆட்சியிலே இருக்கிற தவேகாவும் பின்பற்றுவது மிகவும் கண்டனத்திற்குரியது.